ஹலோ பசங்களா, குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.57 பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. Find the value of k for which the system of linear equations 8x plus 5y that is equal to 9, kx plus 10y that is equal to 15 has no solution. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்டிஷன் எடுத்துக்கலாம். நோ சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன? இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் a1 by a2 that is equal to b1 by b2 that is not equal to c1 by c2. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ax a1x plus b1y plus c1 that is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் a2x plus b2y plus c2 that is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கணும். ஓகே, நோ சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் இதுதான். கண்டிஷன் ஃபார் நோ சொல்யூஷன். கண்டிஷன் ஃபார் நோ சொல்யூஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது இங்க இருக்கு இல்லையா கே, இதுக்கான வேல்யூ நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க கே உடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 8x plus 5y, இந்த 9 வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ -9 that is equal to 0. இது given. செகண்ட் ஈக்குவேஷன் kx plus 10y, 15 வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா -15 that is equal to 0. கிளியரா இருக்கா? ஓகே, இப்போ எது வந்து a1 a2 இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். a1 b1 இது கான்ஸ்டன்ட் c1. x ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. இது வந்து a2 செகண்ட் ஈக்குவேஷன்ல, y ஓட கோஎஃபிஷியன்ட் b2, நெக்ஸ்ட் c2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணி k உடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னு செக் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, a1 a2 8 by k னு வரும். a1 by a2, அடுத்தது b1 by b2, அப்போ 5 by 10 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. அப்போ கேக்கான வேல்யூ என்ன வருது பாருங்க. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5k that is equal to 80. அப்போ k is equal to 16 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும் பாருங்க. இதுல நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். b1 by b2 that is not equal to c1 by c2. இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து நாட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ b1 by b2 அப்படிங்கிறது 5 by 10, c1 by c2 அப்படிங்கிறது -9 by 15. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் b1 by b2 that is not equal to c1 by c2. இந்த கண்டிஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணது a1 by a2 that is equal to b1 by b2. ஓகே, இது நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க. நமக்கு 5 by 10 that is not equal to c1 by c2, -9 by -15, -9 by -15. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல 1 by 2 that is not equal to, இது 3 ஆல கேன்சல் பண்ணால் மைனஸ் கேன்சல், 3 times 3 5 times 3, அப்போ 3 by 5. ஸோ ரெண்டுத்துடைய ரேஷியோ வந்து நாட் ஈக்குவல் தான். தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, k உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் k is equal to 16. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, நோ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம இந்த கண்டிஷன் வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணினாலே போதுமானது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து k அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேங்கிற இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, which is equal to 16.
ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா பாருங்க. புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.